Good morning to all. Welcome to Future Vision Study Center Salem. இன்னைக்கு நம்ம வந்து யூஜி டெட்டுக்கு பிஆர்டிஇ எக்ஸாம்க்குள்ள ஃபிசிக்ஸில் யூனிட் 1ல இருந்து மெத்தட்ஸ் ஆஃப் மினிமைசிங் அபரேஷன் அப்படிங்கிற டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி கிளாஸில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, வாட் இஸ் அபரேஷன் அப்படின்னு பார்த்துருக்கோம். அபரேஷன் அப்படின்றது என்னன்னா டிஃபெக்ட்ஸ் ஆஃப் அ லென்ஸ், அதாவது ஒரு லென்ஸால் ஒரு கிளியரான ஒரு இமேஜை ப்ரொடியூஸ் பண்ண முடியாமல் போகிற அந்த இன்எபிலிட்டியை பற்றி சொல்கிறது தான் அபரேஷன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹவு டு மினிமைஸ் த அபரேஷன். அந்த இன்எபிலிட்டியை நம்ம என்னென்ன மாதிரியான டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்மளால் அதை வந்து மினிமைஸ் பண்ண முடியும், இல்லை அதை ரெடியூஸ் பண்ண முடியும், கம்ப்ளீட்டாக ரெடியூஸ் பண்ண முடியும், கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ண முடியும் அப்படின்றத பற்றி பார்க்குறோன்னா இந்த மெத்தட்ஸ் டு ரெடியூஸ் அபரேஷன் அப்படிங்கிற டாபிக். ஜென்ரலாக நம்ம அபரேஷன் அப்படின்றத நம்ம குரோமேட்டிக் அண்ட் மோனோக்ரோமேட்டிக்னு 2 டைப்ஸாக பார்த்தோம். அண்ட் மோனோக்ரோமேட்டிக்கில் லாங்கிடியூடினல் அண்ட் டிரான்ஸ்வர்ஸ் இருக்குது. மோனோக்ரோமேட்டிக்கில் வந்து 5 டைப்ஸ் பார்த்தோம். ஸ்பெரிக்கல் அபரேஷன், ஆஸ்டிக்மேட்டிசம், கோமேட்டிக் அபரேஷன், கர்வேச்சர் ஆஃப் ஃபீல்ட் அண்ட் டிஸ்டார்ஷன். இது ஒவ்வொன்றையும் இது எல்லாமே வந்து ஒவ்வொரு டைப் ஆஃப் அபரேஷன், ஏதாவது ஒரு ரீசன்னால வர்றது. ஸ்பெரிக்கல் அபரேஷன் அப்படின்னா அது வந்து லென்ஸோட கர்வேச்சரில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ்னால வருது. ஒரு கர்வேச்சருக்கும் லென்ஸ் அப்படின்னாலே நம்மளுக்கு நிறைய லாட்ஸ் ஆஃப் கர்வேச்சர்ஸ் ஒன்றா செய்யல தான் ஒரு கம்ப்ளீட் லென்ஸு. ஸோ ஒவ்வொரு கர்வேச்சரும் ஒரு ஃபோக்கல் லென்த்து வச்சுருக்கோம். ஸோ ஸ்பெரிக்கல் அபரேஷனில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஷார்ப்பான பாயிண்ட் இமேஜை அந்த லென்ஸால் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அதோட கர்வேச்சர் லாட்ஸ் ஆஃப் கர்வேச்சர் சேர்ந்தது ஒரு கம்ப்ளீட் லென்ஸ்ன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த கர்வேச்சர் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃபோக்கல் லென்த்தை ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ நம்ம வந்து இந்த ஃபோக்கல் லென்த் ஒவ்வொன்றும் ஒரு ஃபோக்கல் லென்த்னா ஒரு ஃபோக்கஸ் அப்படின்னா மல்டிபிள் இமேஜஸ் வந்து கிடைக்கும். ஸோ மல்டிபிள் இமேஜஸ் கிடைக்கிறதுனால நம்மளால ஒரு கிளியரான ஒரு ஷார்ப்பான இமேஜை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸோ அப்படிப்பட்ட இடத்துல நம்ம சொல்கிறது இந்த ஸ்பெரிக்கல் அபரேஷன் அப்படிங்கிறது. இந்த அபரேஷன் எப்படி நம்ம மினிமைஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, பை யூஸிங் ஸ்டாப்ஸ் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ வந்து நம்ம அபரேஷன் இந்த ஒரு லென்ஸில் நம்ம எடுத்தோம் அப்படின்னா, இதுதான் நம்மளோட லைட் ரேஸ். ஸோ இது வந்து நம்மளோட சோர்ஸு. இந்த லென்ஸோட எட்ஜஸில் இந்த சோர்ஸ் ஆஃப் லைட் இருக்கு இல்லையா, ஸோ இதில் இருக்க இந்த ரேக்கு பேர் என்ன அப்படின்னா மார்ஜினல் ரேன்னு சொல்லுவேன். அதை வந்து நான் எம்னு டினோட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா பாராக்சியல் ரே, அதாவது என்னன்னா இந்த சென்ட்ரல் லைன் ஆக்சியல் லைன் இருக்குல்ல, இந்த ஆக்சியல் லைனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த லைட் ரேஸை வந்து நம்ம இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பாராக்சியல் ரேஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ஸ்டாப்ஸ் யூஸ் பண்ணுறதுல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மார்ஜினல் ரேஸை வந்து ஸ்டாப் பண்ணணும், அப்படி இல்லை அப்படின்னா பாராக்சியல் ரேஸை வந்து ஸ்டாப் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து லைட் ரேடியேஷன்ஸ் பேரலல் ரேஸாக வர்றப்ப நம்ம ஒன்று இந்த மார்ஜினல் ரேஸை ஸ்டாப் பண்ண முடியும், இல்லை அப்படின்னா இந்த பாராக்சியல் ரேஸை ஸ்டாப் பண்ணி ஏதாவது ஒரு இடத்துல ஃபோக்கஸ் கிடைக்கிற மாதிரி. இப்போ 2 இடத்துல ஃபோக்கஸ் கிடைக்குதா, இந்த இடத்துல ஒரு ஃபோக்கல் பாயிண்ட், இந்த இடத்துல ஒரு ஃபோக்கல் பாயிண்ட்னு 2 இமேஜ் நம்மளுக்கு உருவாகும். ஸோ இப்போ நம்ம சப்போஸ் பாராக்சியல் நம்ம மார்ஜினல் ரேஸ் இந்த இடத்துல இருக்கிறது தான் மார்ஜினல் ரேஸ், அதாவது லென்ஸோட மேக்ஸிமம் லெங்க்த்து, இதுதான் மேக்ஸிமம் லெங்க்த்து, இந்த இடத்துல இருக்கிறது தான் மார்ஜினல் ரேஸ். இந்த ரேஸை வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு ஸ்டாப்பை யூஸ் பண்ணி, அதனால தான் நம்ம யூஸிங் ஸ்டாப்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ பிளாக் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போ நம்மளுக்கு என்ன இருக்கும், ஒன்லி பாராக்சியல் ரேஸ் மட்டும்தான் இருக்கும், இந்த பாராக்சியல் ரேஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சிங்கிள் இமேஜ் மட்டும் உருவாகும். பட் இதுலேயுமே நம்மளுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த மெத்தட்னால நம்மளுக்கு இன்டென்சிட்டி வந்து கம்மியாக இருக்கும். அதாவது என்னன்னா, மொத்தமாக வர லைட்லேருந்து நம்ம பாதியை வந்து கட் ஆஃப் பண்ணிடுறோம். அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு கொஞ்சம் லைட்டு தான் இன்சிடென்ட் ஆகும். ஸோ கொஞ்சம் தான் நம்மளுக்கு இன்சிடென்ட் ஆகும், நிறைய ரேஸ் வருது. அதில் நம்ம இதெல்லாம் கட் ஆஃப் பண்ணிவிட்டு இதை மட்டும்தான் அலோவ் பண்ணுறோம் அப்படின்னா, அப்போ இது மட்டும்தான் நம்மளுக்கு என்ன பண்ணும், இந்த இமேஜை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இமேஜ் வந்து நம்மளுக்கு அப்போ பிரைட்னஸ் கம்மியாக இருக்கும். ஸோ பிரைட்னஸ் அப்படின்றது இந்த இடத்துல நம்ம இன்டென்சிட்டி ஆஃப் த ஃபைனல் இமேஜ்னு சொல்லலாம். ஸோ அதனால தான் இதை வந்து ஜென்ரலாக ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க.
ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வேறு என்ன மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இதுதான் கரெக்ஷன் ஆஃப் ஸ்பெரிக்கல் அபரேஷன். இந்த இந்த இமேஜை பார்த்தா நமக்கு தெரியும் இதுதான் அப்பர்ச்சர். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம இந்த யூஸ் பண்ணுறது தான் நம்மளுக்கு என்ன அப்படின்னா ஸ்டாப்ஸு. ஸோ இதை தான் நம்ம இந்த அப்பர்ச்சரை தான் நம்ம ஸ்டாப்ஸ்ன்னு சொல்கிறோம். இதை கொண்டு வந்து இந்த இந்த இடத்துல வரக்கூடிய இப்படி நிறைய ரேஸ் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வரக்கூடிய இந்த ரேஸ்லாம் நம்ம கட் ஆஃப் பண்ணிட்டோம். இங்கே வரக்கூடிய ரேஸ்லாம் கட் ஆஃப் பண்ணிட்டோம். இது வந்து மேக்ஸிமம் ஹைட்டாக இதெல்லாம் கட் ஆஃப் பண்ணிவிட்டு நமக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இதுதான் நம்மளோட ஆக்சியல் பாயிண்ட்டு, நம்ம மிட் ரீஜன். ஸோ இதை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த பேராக்சியல் லைன்ஸை மட்டும்தான் அலோவ் பண்ணுறோம். ஸோ அலோவ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரே ஒரு இடத்துல நம்மளுக்கு ஷார்ப் இமேஜ் கிடைக்குது. இருந்தாலும் கூட அந்த இமேஜ் எப்படி இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு இன்டென்சிட்டி கம்மியாக இருக்குது. ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் மெத்தட்னு பார்த்தோம் அப்படின்னா பை யூஸிங் பிளேனோ கான்வெக்ஸ் லென்ஸு. ஸோ யூஸிங் பிளேனோ கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படிங்கிறப்ப என்னென்னா, ஒரு லென்ஸ் இருக்கும். கான்வெக்ஸ் லென்ஸ்னால் நமக்கு தெரியும். ஸோ ரெண்டு பக்கமுமே இந்த மாதிரி கன்வர்ஜென்ட் லென்ஸ்ன்னு சொல்லுவோம். ரெண்டு பக்கமே இந்த மாதிரி இருக்கக்கூடிய லென்ஸை தான் நம்ம வந்து கான்வெக்ஸ் லென்ஸ்ன்னு சொல்லுவோம். பிளேனோ கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படின்னா ஒரு சைடு வந்து பிளேன் சர்ஃபேஸும் இன்னொரு சைடு வந்து கன்வர்ஜென்ட் சர்ஃபேஸு. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு லென்ஸ் இருக்குது அப்படின்னா இதுக்கு பேர் தான் பிளேனோ கான்வெக்ஸ் லென்ஸு. எய்தர் நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் இந்த மாதிரி இருக்கலாம் பிளேன் சர்ஃபேஸு, அதர்வைஸ் நம்மளுக்கு எப்படி இருக்கலாம் அப்படின்னா லெஃப்ட் சைடில் வந்து நம்மளுக்கு வந்து கன்வர்ஜென்ட் சர்ஃபேஸும், அதாவது டுவர்ட்ஸ் தி இன்சிடென்ட் ரேடியேஷன், இந்த பக்கம் தான் இன்சிடென்ட் ரேடியேஷன் இருக்குது. ஸோ இந்த பக்கம் கன்வர்ஜென்ட் சர்ஃபேஸும் இந்த பக்கம் பிளேன் சர்ஃபேஸும் இருக்கலாம். ஸோ இது வந்து நம்மளுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இமேஜை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ சப்போஸ் நம்ம இது மாதிரி பிளேனோ கான்வெக்ஸ் லென்ஸை யூஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன பண்ணலாம், இந்த கான்வெக்ஸ் சர்ஃபேஸஸ் எப்போவுமே நம்மளுக்கு ஒரு டீவியேஷனை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இதுதானே நம்மளுக்கு கன்வெர்ஜ் பண்ணி கொடுக்குது. ஸோ இதுவாக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு அந்த கான்கேவ் சர்ஃபேஸ், இது வந்து கான்கேவ் லென்ஸு. ஸோ கான்வெக்ஸ் சர்ஃபேஸாக இருந்தாலும் சரி, கான்கேவ் சர்ஃபேஸாக இருந்தாலும் சரி, அந்த சர்ஃபேஸ் இந்த மாதிரியான அந்த அப்பர்ச்சர்னால தான் நம்மளுக்கு என்ன நடக்குது அப்படின்னா ஒரு கன்வர்ஜென்ட், இந்த மாதிரி கன்வர்ஜென்ட் லைட்டோ இல்லை டைவர்ஜென்ட் லைட்டோ, இந்த கன்வர்ஜென்ட்டோ டைவர்ஜென்ட்டோ உருவாகுது இந்த சர்ஃபேஸ்னால தான். பிளேன் சர்ஃபேஸ் அப்படின்றது லைட் ரேஸ் அப்படியே அலோவ் பண்ணிடும், அவ்வளோதான். ஸோ அப்போ லைட் ரேஸோட டீவியேஷன்னு பார்க்குறப்ப இந்த பிளேன் சர்ஃபேஸில் எந்த விதமான டீவியேஷனுமே இருக்காது. இந்த கன்வர்ஜென்ட் சர்ஃபேஸ்னால தான் டீவியேஷன் உருவாகுது. ஸோ அதனால இந்த டீவியேஷன் நம்ம டெல்டான்னு சொல்லி ஒரு சிம்பிள், க்ரீக் லெட்டர் டெல்டா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதுதான் டீவியேஷனை குறிக்கக்கூடிய சிம்பிள். ஸோ நம்ம இந்த பிளேனோ கான்வெக்ஸ் லென்ஸை யூஸ் பண்ணுறப்ப நம்மளோட டீவியேஷனை குறைக்க முடியும். டீவியேஷனுங்கிறது தான் இந்த இடத்துல நம்மளோட இமேஜ் வந்து ஷார்ப்பான இமேஜா இல்லை பிளர்ரான இமேஜா அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய ஒரு நொட்டேஷன். அது வந்து ஒரு பேராமீட்டர்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் டீவியேஷன் அதிகமாக இருக்குது, பட் இந்த இடத்துல பார்த்தா டீவியேஷன் கம்மியாக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த கன்வர்ஜென்ட் சர்ஃபேஸ் வந்து நம்மளுக்கு லைட் ரேடியேஷன்ஸ், இன்சிடென்ட் லைட் ரேடியேஷன், இதுதான் இன்சிடென்ட் லைட் ரேடியேஷன். ஸோ இன்சிடென்ட் லைட் ரேடியேஷனை டுவர்ட்ஸ் பார்த்துருக்கு அப்படின்னா அப்போ இதுதான் கன்வர்ஜென்ட் சர்ஃபேஸா. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு கன்வர்ஜென்ட் சர்ஃபேஸ் நம்ம வச்சோம் அப்படின்னா இந்த பிளேன் சர்ஃபேஸ் எந்த விதமான டீவியேஷனையும் ப்ரொடியூஸ் பண்ணாது. ஸோ லைட் ரேடியேஷன்ஸ் என்ன ஆகும், கன்வர்ஜ் ஆகிறது ஒரு ஷார்ப், கிட்டத்தட்ட ஒரு ஷார்ப் இமேஜை ப்ரொடியூஸ் பண்ணிடும். ஸோ பட் நம்ம இந்த மாதிரி மாற்றி போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து இங்கே ஒரு இமேஜ் உருவாகுது, இந்த இடத்துல ஒரு இமேஜ் உருவாகுது. ஸோ இந்த எஃப்எம் அப்படிங்கிறது என்னது, மார்ஜினல் ரேயோட ஃபோக்கல் பாயிண்ட்டு. எஃபிங்கிறது என்னது அப்படின்னா பேராக்சியல் ரேயோட ஃபோக்கல் பாயிண்ட்டு. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ரெண்டு இடத்துல ரெண்டு இமேஜ் கிடைக்குது அப்படின்னா அது பிளர்டு இமேஜ் தான். அதாவது என்னென்னா ஒரு தெளிவில்லாத ஒரு இமேஜ் அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஃபோக்கல் பாயிண்ட் பேராக்சியல் ரேஸை மட்டும்தான் வச்சிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு சிங்கிள் ஃபோக்கல் பாயிண்ட், மேக்ஸிமம் ஒரு சிங்கிள் ஃபோக்கல் பாயிண்ட் இந்த இடத்துல கிடைக்குது. ஸோ அதனால நம்மளுக்கு ஒரு தெளிவான இமேஜ், கிட்டத்தட்ட தெளிவான இமேஜ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம இங்கே பிளேனோ கான்வெக்ஸ் லென்சஸ் யூஸ் பண்ணுறோம். இது ஒரு மெத்தடு. ஸோ இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட எஃபிஷியண்ட்டாக நம்ம கொண்டு வர முடியும். எப்போ அப்படின்னா 2 பிளேனோ கான்வெக்ஸ் லென்சஸை யூஸ் பண்ணுறது மூலமாக, செப்பரேட்டட் பை அ ஸ்மால் டிஸ்டன்ஸ், ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ். இந்த டிஸ்டன்ஸுக்கும் ஒரு ரூல் இருக்குது. அதாவது நம்ம வந்து 2 பிளேனோ கான்வெக்ஸ் லென்சஸை, அந்த ரெண்டுமே வந்து சேம் மெட்டீரியலாக இருக்கணும். அது வந்து செப்பரேட்டட் பை அ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு த டிஃபரன்ஸ் ஆஃப் தேர் ஃபோக்கல் லென்த்து. இப்போ இந்த லென்ஸுக்கு ஒரு ஃபோக்கல் லென்த் இருக்கும். இதை வந்து நான் F1ன்னு எடுத்துக்குவேன்.
இந்த லென்ஸுக்கு ஒரு ஃபோக்கல் லென்த் இருக்கும். இதை நான் F2ன்னு எடுத்துக்குவேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த ரெண்டு ஃபோக்கல் லென்த்தோட டிஃப்ரென்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கணும் எது அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ், இந்த டி அப்படின்ற டிஸ்டன்ஸ் ஆஃப் செப்பரேஷன் நம்ம சொல்கிறோம் இல்லையா, டி. இந்த டி வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா F1 மைனஸ் F2 அப்படின்னு இந்த F1 மைனஸ் F2க்கு ஈக்குவலாக இருக்கணும். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ the plane of two plano-convex lenses of the same material can be separated by a distance equal to the difference of their focal length. இந்த distance வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா டிஃப்ரென்ஸ் ஆஃப் தேர் ஃபோக்கல் லென்த்துக்கு ஈக்குவலாக இருக்குது. இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரெண்டு பிளேனோ கான்வெக்ஸ் லென்சஸை பிளேஸ் பண்ணணும். இன்சிடென்ட் லைட் ரேடியேஷனோட லைனில் பிளேஸ் பண்ணணும். பிளேஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா இந்த லென்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற டீவியேஷனும் இந்த லென்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற டீவியேஷன், அதாவது நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி டீவியேஷனை நம்ம என்னன்னு சொல்லுவோம், டெல்டான்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட் லென்ஸோட டீவியேஷனை Δ1 அப்படின்னும் செகண்ட் லென்ஸோட டீவியேஷனை வந்து Δ2 அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி நம்ம ரெண்டு லென்சஸையும் ஃபோக்கஸ் அந்த பிளேஸ் பண்ணோம், அந்த பாயிண்டில் பிளேஸ் பண்ணியிருக்கோம் கரெக்டாக அப்படின்னா அப்போ நம்மளுக்கு இந்த டீவியேஷன் வந்து மினிமைஸ்டாக இருக்கும். அதாவது ஒன்று கேன்சல் அவுட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு மினிமம் டீவியேஷன் இருக்கும். அப்படின்னா நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா இன்னும் தெளிவான இமேஜ், மோர் அண்ட் மோர் அக்யூரேட்டான இமேஜ் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுதான் இந்த டூ பிளேனோ கான்வெக்ஸ் லென்சஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுல ஒரு அட்வான்டேஜ்.